ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்செட் 9 எக்ஸாம் முடிச்சாச்சு. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் லேட் வீடியோ தான், ஆனால் வந்து அந்த இண்டிவிஜுவல் ஸ்கோர் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டான வீடியோ போடுறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஹூ ஆர் கிளியர்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, எல்லாரும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நம்மளோட நம்பரை மட்டும்தான் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் விட்டுருப்போம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரிசல்ட்ல இது கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆக்சுவலா 88,000 பேர் மீன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல 82,660 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? கால்டு ஃபார் ஸ்டேஜ் 2, அதாவது மெயின்ஸுக்கு எத்தனை பேரை கூப்பிட்டுருக்காங்க, அதுல இருந்து 19,334 மெம்பர்ஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது 1:5 ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, 3,600 வேகன்சி இல்ல. ஸோ அதுக்கு 1:5 அப்படின்னா இதான் வரும் அந்த ரேஷியோல. அதுல இந்த மேல் ஃபீமேல் அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்குல்ல, அதனால மைட் பி அந்த இதுல ஆவரேஜா 19,334 மெம்பர்ஸை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா குவாலிஃபைட் ஆஸ் பர் ஸ்கீம் பாருங்க, அதாவது 50% எடுத்தாலே குவாலிஃபைடு தான். ஓகே, அதுல எத்தனை பேர் இருக்காங்க? 46,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, நியர் அபவுட் 50% ஆஃப் த பீப்புள் ஆர் குவாலிஃபைடு. ஆனா கட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? யூஆருக்கு 90%, இடபிள்யூஎஸ் 65, ஓபிசிக்கு 75, எஸ்சிக்கு 73, எஸ்டிக்கு 66. ஓகேவா? ஸோ அப்ப கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 90 டு அதான் 70 டு 90லே முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த பர்சன்டேஜ்லேயே முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா ஷி காட் 99.87 சம்திங் பர்சன்டேஜ்ல. அவங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 63 மார்க்ஸ். ஓகே, நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சோடனே சொல்லியிருந்தேன், கட் ஆஃபும் உங்களுக்கு 60+ இல்லை 55+ இருந்தாலே போதும் அப்படின்ட்டு. ஸோ 99.8னா ஷி மைட் பி டாப் 100க்குள்ள இருப்பாங்க அவங்க. அவங்களோட மார்க் 63னா மைட் பி ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு 70 தான் இருக்கும், 70 to 73க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? அந்த லாஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அன்ரிசர்வ்டா இருந்தாங்கன்னா மைட் பி 58லே முடிஞ்சிருக்கும். ஓபிசியா இருந்தா 55, 54லே முடிஞ்சிருக்கும். ஓகே, எஸ். ஸோ அதே தான், 55 மார்க் எடுத்தாலே போதும், நீங்க வந்து கண்டிப்பா ஷார்ட் லிஸ்டட் ஆயிருப்பீங்க, மெயின்ஸுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா என்ன மெயின்ஸுக்கு கூப்பிடல? ஏன்? என்னால மெயின்ஸை கிளியர் பண்ண மீன்ஸ் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நிறைய பேருக்கு சென்டர் இஷ்யூ இருந்துச்சு. லைக் தோஸ் ஆர் ப்ரிஃபர்ட் பாண்டிச்சேரியோ இல்லை சென்னையோ போட்டவங்களுக்கு ஹைதராபாத் இல்லை ஆந்திரா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க தான். ஓகேவா? அது இருந்துச்சு தான். பட் அதுவும் நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு இது 3 தான் மேஜரான ரீசன். நம்பர் 1, நம்மளுக்கான தியரி நாலேஜ் அந்த அளவுக்கு 100% நம்ம ப்ரிப்பேர் பண்ணல. அதான் மேஜரான ரீசன். ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்ல இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன இந்த சென்ஸ் என்னன்னா, எல்லா சப்ஜெக்ட்லயுமே கொஸ்டின் வந்துச்சு. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கா கேட்காம அப்படின்னா அப்படி இல்லை. எல்லா சப்ஜெக்ட்லயும் அழகா 10 கொஸ்டின் கேட்டிருந்தான். ஃபண்டமெண்டல்ஸா, மெடிக்கல் சர்ஜிக்கலா, மெடிக்கல் சர்ஜில கார்டியோ வேணுமா, ரீனல் வேணுமா, எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு விஷயம் அழகா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்ப நம்ம எல்லா சப்ஜெக்டும் தரவா இன்டெப்த் படிச்சிருந்தாலே கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம். நம்பர் 2, இது நிறைய பசங்க என்கிட்ட ஷேர் பண்ணது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 செக்ஷன், ஃபர்ஸ்ட் செக்ஷனும் செகண்ட் செக்ஷன் என்னால எழுத முடியல, என்னால கொஸ்டினே படிக்க முடியல, எத்தனை கொஸ்டின் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் தப்பு தான். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து அந்த கொஞ்சம் அந்த சினாரியோ பேஸ்டா கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பெருசா இருந்துச்சு, எல்லாமே ஐ அக்ரி. பட் அவங்க எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம எழுதுறதுக்கு நம்ம ரெடி ஆயிருக்கோம். கரெக்டா? நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி கொஷின்ஸை பார்த்து எத்தனை கொஷின் எப்படி எழுதணும், எங்க எழுதணும்,
பெருசா வந்தா எப்படி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? மூணாவது ரிவிஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரிவிஷன் பண்ணாம போயிட்டு அங்க நிறைய வாட்டி நம்ம யோசிப்போம், ஐயோ இந்த கொஸ்டின் படிச்சோம் இதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது சென்டர் இஷ்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஞ்சாவது மேஜர் ரீசன் எனக்கு இதாக தான் தோணுது, நிறைய பேர் நம்ம ரொம்ப லேசியா இருந்தோம். லேசி இன் த சென்ஸ் கடைசி ஒரு வாரமோ 10 நாளோ தான் ஒழுங்கா படிச்சிருப்போம். ஓகேவா? அதுதான் வந்து நான் லேசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம ஃபியூச்சரை நோக்கி போகலாம். வாட் டு பி டன் நவ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்பி ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, எஸ்சிபிஜே ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டுத்துக்கும் எக்ஸாம் டேட்டு தான் இன்னும் வரணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தென் நார்செட் 10 உங்க எல்லாருக்குமே தெரியும் மார்ச்ல வருது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆவரேஜா என்ன கேட்க போனா அனதர் 3 to 4 months இருக்கு. இந்த 3-4 monthsல உங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ என்கிட்ட ஒரு ஒன் ஆஃப் த கேண்டிடேட் சொன்னாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி தான் படித்தேன், நான் நீங்க சொன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், ஆனா நான் ஏன் ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ்மா, வெரி குட், நீங்க எஃபர்ட் போட்ட, நான் எஃபர்ட் போட்டது தப்பே சொல்லல, ஆனா உங்களை விட இன்னொருத்தவங்க நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. கரெக்டா? அதுதான் மேஜரான டிஃபரன்ஸே காட்டியிருக்கு. ஸோ இது வந்து எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம்ஸ். எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல நீங்க கடைசி ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ படிச்சா கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா டவுட் தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? டெய்லி ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லினா என்ன? இன்னைக்குல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி படிக்க ஆரம்பிங்க. ஷெடியூல் போடுங்க. இன்னும் ஒரு 3-4 months இருக்கு. நார்செட் எனக்கு வந்து நியர் அபவுட் 4 months இருக்கு. ஆர்ஆர்பி இன்னும் வரல, எனிவே அதுவும் வந்து 4 months இருக்கு. 3 to 4 months உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. டேக் யுவர் டைம். பக்காவா ஒரு பிளான், மாஸ்டர் பிளான் ஒன்று ரெடி பண்ணுங்க. இந்த மாசத்துல இது படிக்க போறேன், இந்த மாசத்துல இது படிக்க போறேன், அது படிக்க போறேன், இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஒன்ஸ் ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இல்ல நார்செட் 10 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சு முடிச்சிருக்கோம். அப்போ ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒன்லி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் தான், வேற எதுவுமே யோசிக்க கூடாது. ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு, எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அவங்க ஒரு 45 days இல்ல 2 months டைம் தான் கொடுப்பாங்க எப்பயுமே. அந்த மாதிரி டைம் இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? ஒன்லி ரிவிஷன், 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 ரிவிஷன் பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் வித் அஸ், ஆக்சுவலா வர அக்டோபர் 8ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம், ரெகுலர் கிளாஸஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும், வி ஹாவ் அவர் ஓன் இன்ஸ்டியூட், வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நம்பர் 1, மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஆன்லைன் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடைச்சிரும். ப்ளஸ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுவே மெட்டீரியல் போதும். தென் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, கிளாஸஸ் வில் பி டேக்கன் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய இன்ஸ்டியூட் இருந்தாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எடுக்கிற ஒரே இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில, மீன்ஸ் தமிழ்நாடுல மேஜரான பெரிய இன்ஸ்டியூட் பார்த்தா நாங்கள் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. தென் எக்ஸாம் மாடியூல்ல அப்ளிகேஷன் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும், அப்ளிகேஷன் வெப்சைட் இருக்கு, அதுல 10,000 MCQs இருக்கு, எல்லாமே நம்ம படிப்போம். தென் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எல்லாம் கொடுப்போம். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அக்டோபர் 8ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து மெயின்ஸுக்கு நம்ம கிட்ட பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week ஸ்டார்ட் பண்ணலாங்க பிளான் இருக்கு. ஓகேவா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இப்பவே கூட நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த 3-4 மாசத்துல நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்பர் 1, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஷெடியூல் ஒன்று போட்டுருங்க. ஃபிக்ஸ்டு ஷெடியூல்னா அக்டோபர் மந்த் நான் ஃபண்டமெண்டல்ஸ் முடிக்க போறேன். ஓகேவா? ஃபண்டமெண்டல்ஸும் மெடிக்கல் சர்ஜிக்கல் இவ்வளவு முடிக்க போறேன். ஓகேவா? நவம்பர் மாசத்துல மெடிக்கல் சர்ஜிக்கல் ஃபுல்லா முடிச்சிருவேன். தென் டிசம்பர் மந்த்ல அப்ஸ்டெட்டிக்ஸ் முடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஷெடியூல். ஓகேவா? யூ ஹாவ் எனஃப் டைம். ஷெடியூல் போடுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. தென் டெய்லி ஹேபிட், இது ரொம்ப முக்கியங்க. டெய்லியும் படிக்கணும். ஓகேவா? ஒரு நாள் படிச்சுட்டோம்,
ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சிட்டோம், 4 நாள் ரெஸ்ட் எடுத்தோம், செட்டே ஆகாது. எக்ஸாம் வந்தா மட்டும் படிச்சா செட்டே ஆகாது. ஓகேவா? இப்ப இருக்க காம்படிட்டிவ்னஸ் அப்படிதான். ஸோ டெய்லி ஹேபிட் வச்சுக்கோங்க. டெய்லியும் 2 hours, டெய்லி 3 hours ஸ்பெண்ட் பண்றோம். எக்ஸாம் வந்தா இன்னும் அதிகமாகும். ஆனா இப்பையில இருந்து டெய்லி ஹேபிட் வச்சுக்கோங்க. தென் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். மோட்டிவேஷன் என்ன அர்த்தம்? நாட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஜிப்பர் வருமா இல்ல மதுரை வருமா? எஸ், கண்டிப்பா. ஒன்ஸ் நாட் செட்ல இன்க்ளூடட் ஆயிடுச்சுன்னா நாட் செட் 10லயும் கண்டிப்பா ஜிப்பர் வேகன்சி வரும், மதுரை வேகன்சி வரும். ஓகேவா? எத்தனை வேகன்சிங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சாதான் நம்மளுக்கே தெரியும். ஸோ மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், நான் நாட் செட் 10ல வந்து கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன், மெயின்ஸ்ல 100 ரேங்க் வாங்குவேன், ஓகேவா, டாப் 100ல இருப்பேன் இல்ல டாப் 10ல இருப்பேன். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஏதாவது ஒரு நோட்டோ இல்ல நீங்க இங்க டெய்லி பாக்குற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்னோட டார்கெட் நாட் செட் 10, நாட் செட் 10ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், நாட் செட் 10ல டாப் 10ல வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தென் கம்பைன் யுவர் செல்ஃப் வித் சேம் தாட். உங்க மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, ஏன்னா இது ஒரு லாங் ஜேர்னி. ஓகேவா? இப்போ ஒரு மாசம் நம்ம மோட்டிவேட்டடா இருப்போம். கண்டிப்பா நீங்க நீங்களே படிக்கலனாலும் வீட்டுல படிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இது ஒரு 3-4 months ஜேர்னின்னு இருக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம், கொஞ்சம் லேசினஸ் ஆயிடும். நடுவில் இப்ப தீபாவளி எல்லாம் வரும், தீபாவளி நான் ஓகே நெக்ஸ்ட் நாள் பாத்துக்கலாம், கூடவே கூடாது. டெய்லினா டெய்லி. ஓகேவா? உங்களுக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இதாதான். என்ன டிஃபரன்ஸ்? அவங்க அவங்களோட ஷெடியூலை பர்ஃபெக்டா முடிச்சிருப்பாங்க. நம்ம ஷெடியூல கொஞ்சம் ஏதாவது லீனியன்ட் கொடுத்துருப்போம், லேசினஸ் கொடுத்துருப்போம். ஓகேவா? தென் உங்களோட தியரிட்டிக்கல் பேசிக்ஸை ஒழுங்கா வச்சுக்கோங்க. தேரி ரொம்ப ரொம்ப முக்கியம். தேரி இருந்தாதான் ரொம்ப பர்ஃபெக்டா எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? தென் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த 3-4 months ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திருப்பி கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு இப்பவே தெரியும் அடுத்த நாள் செட் எப்பன்னு தெரியும். ஆர்ஆர்பி வேணா ஓகே ஃபைன். ஆர்ஆர்பி மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். ஓகேவா? ரெண்டுமே நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு தெரியும். அனதர் ஒரு 3 months 4 months நம்மளுக்கு டைம் இருக்கு. எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அழகா படிக்கலாம். கரெக்டா? அழகா டெய்லி படிங்க. கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில அட்வைசஸ். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கிளாஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே கொடுப்பாங்க. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், நாட் செட் 9 பற்றி மறந்துடலாம், கிளியர் பண்ணல, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அதுதான் யோசிக்கிறோம். தென் ஆர்ஆர்பிக்காக வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆர்ஆர்பிக்கான வீடியோஸை ரெடி பண்ணிட்டேன் நான். யூ வில் கெட் வீடியோஸ் ரிகார்டிங் ஆர்ஆர்பி. ஓகேவா? ஸோ டெய்லி வராது, வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்ஆர்பி மாடல், நர்சிங், நான் நர்சிங் எல்லா கொஷின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் டிமோட்டிவேட்டடா இருக்காங்க, யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தே மைட் பி கெட் சம் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.